வெல்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோடைய எண்டிங் கண்டிப்பா திரும்பவுமே இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து உங்களை பார்க்க வைக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே ஹாலிவுட் ஃபில்ம் மேக்கரா ஆகணும் அப்படிங்கிறது தான் மார்க் ட்விச்சலுடைய கனவா இருந்திருக்கு. ஸோ தன்னுடைய ஸ்கூல் முடிஞ்சதும் தன்னுடைய காலேஜ்ல ரேடியோ மற்றும் டெலிவிஷன் ஆர்ட் கோர்ஸை முடிச்சுட்டு இயர் 2000ல டிகிரி வாங்குறாரு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா சில படங்களையும் அவர் எடுக்கிறாரு. ஆனா அப்படி அவர் எடுத்த படங்கள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய ஃபேமிலியை தவிர வேற யாருமே விரும்பி பார்க்கல, அந்த அளவுக்கு ரொம்பவே பெருசா போகல. ஸோ அவருடைய ஃபில்ம் மேக்கிங் அப்படிங்கிற கனவு அவரை விட்டு படிப்படியா போயிட்டு இருக்கப்பதான் 2007ல ஒரு பிரேக் த்ரூ வருது. மார்க் ஸ்டார் வார்ஸ் படத்துடைய ஒரு மிகப்பெரிய கோர் ஃபேன். சோ மார்க் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, அந்த ஸ்டார் வார் படத்துடைய ப்ரீக்வல் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்படியான ஒரு ஸ்கிரிப்டையும் எழுதி முடிச்சுட்டு அதை தன்னுடைய கொலீக்ஸ் கிட்ட காமிக்கிறாரு. அதை படிச்சு பார்த்துட்டு, அந்த ஸ்கிரிப்டை படிச்சு பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன அவருடைய கொலீக்ஸ், மார்க் இது ரொம்பவே நல்லா இருக்கு, கண்டிப்பா நீ இது ஒரு மூவியாவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஃபீட்பேக் வந்த உடனே மார்க்கும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எஸ், கண்டிப்பா நான் இது ஒரு மூவியா பண்ணுவேன் அப்படின்னு அவருடைய அந்த ஸ்கிரிப்டை ஹாலிவுட்டுடைய பல நடிகர்களுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதுல யாராவதுக்கு பிடிச்சு போய் அவங்க யாராவது இதுல ஒரு ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இதை பண்றாரு. அப்போ ரொம்பவே அமேசிங்கா அந்த ஸ்டார் வார் படத்துடைய ஒரிஜினல் ஆக்டர் ஜெர்மி புலாக் இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு, இந்த ஸ்கிரிப்டை படிச்சு பார்த்துட்டு அது ரொம்பவே பிடிச்சு போயிருது. சோ அவரு மார்க்குடைய படத்துல நடிக்கிறதுக்கு ஓகே சொல்றாரு. சோ மார்க்குடைய இந்த பேஷன் ப்ராஜெக்ட் மார்க்குடைய மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ப்ராஜெக்டா மாறுது. சோ மார்க் அந்த படத்தை எடுத்து முடிச்சு அந்த படமும் ரிலீஸ் ஆகுது. படமும் நல்லா தான் போகுது. ஆனா இருந்தாலுமே அது அவரை ஹாலிவுட் நோட்டீஸ் பண்ற அளவுக்கு எடுத்துட்டு போகல. இருந்தாலுமே இந்த படம் இவரை ஃபில்ம் மேக்கர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்ல, எப்படி இப்ப ஸ்டார் வார்ஸ்ல இருந்து ப்ரீக்வல் ஸ்கிரிப்ட் எழுதினாரோ அதே மாதிரி மார்க் தனக்கு ரொம்பவே பிடிச்ச விருப்பப்பட்ட படங்கள்ல இருந்து எழுதுற கதை கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்னு நினைச்சாரு. அப்படி 2008ல தனக்கு பிடிச்ச டெக்ஸ்டர் அப்படிங்கிற இன்னொரு படத்துல இருந்து ஸ்கிரிப்ட் எழுதலாம், அதன் மூலியமா இன்னொரு படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. டெக்ஸ்டர் அப்படிங்கிறது ரொம்பவே பாப்புலரான ஒரு டிவி ஷோ. இது ரொம்பவே பயங்கரமான ஒரு சீரியல் கில்லருடைய கதை. அதுலதான் அவனுடைய பெயர் டெக்ஸ்டர். ஆக்சுவலா அதுல அவன் தன்னுடைய விக்டிம்ஸை எப்படி கொலை பண்ணுவான் அப்படின்னா, தன்னுடைய விக்டிம்ஸை கில் ரூம் அப்படின்னு அழைக்கப்படுற அவன் கொலை பண்ற ஒரு ரூம்குள்ள வர வைப்பான். அந்த ஒரு சின்ன ரூம் முழுக்கவே பிளாஸ்டிக்கால கவர் பண்ணப்பட்டிருக்கும். அந்த ரூமுடைய வால்ஸ், அந்த ரூமுடைய சீலிங், அந்த ரூமுடைய தரை அப்படின்னு பாக்குற இடம் முழுவதுமே பிளாஸ்டிக் சீட்ஸால கவர் பண்ணப்பட்டிருக்கும். அப்படி உள்ள வந்த விக்டிம்ஸை எப்பவுமே கத்திய வச்சு மட்டும்தான் ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணுவான். அதற்கு பிறகு இறந்த உடலை டிஸ்மெம்பர் பண்ணிட்டு தன்னுடைய விக்டிம்ஸை கொலை பண்ணும் பொழுது அந்த ரூம் முழுக்கவே ரத்தம் தெரிச்சிருக்கும் இல்லையா, அது எல்லாமே அந்த ரூமுடைய எந்த ஒரு இடத்துலயுமே செவுத்துலயோ இல்ல கீழே தரையிலையோ படாது. ஏன் அப்படின்னா அதுக்குதான் அந்த பிளாஸ்டிக் சீட்ஸை போட்டிருப்பான். ரத்தம் முழுவதுமே அந்த பிளாஸ்டிக் சீட்ஸ்ல தான் இருக்கும். சோ இப்ப அந்த பிளாஸ்டிக் சீட்ஸை மட்டும் அப்படியே சுருட்டி மற்றும் டிஸ்மெம்பர் பண்ண அந்த உடலை எடுத்துட்டு போய் கடல்ல டம்ப் பண்ணிட்டு வந்துருவான். மார்க்குக்கு இந்த டிவி ஷோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆன மார்க் தன்னுடைய அடுத்த படம் இதே மாதிரியான ஒரு சீரியல் கில்லர் மூவியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா டெக்ஸ்டர் மாதிரி அது ஒரு ஃபிக்ஷன் மூவியா இல்லாம தன்னுடைய படம் உண்மை சம்பவங்களை அடிப்படையா கொண்ட படமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி அவர் நினைச்சிட்டு இருந்த அதே சமயத்துல தான் கனடால எட்மண்டன்ல, அதாவது அவருடைய சிட்டிலேயே போலீஸ் கிட்ட சிக்காத ஒரு கொலைகாரனை பத்தி தெரிய வருது. சோ மார்க் என்ன நினைச்சாரு அப்படின்னா, இவனை வச்சே நம்மளுடைய கதையை எழுதுவோம் அப்படின்னு அடுத்த பல வாரங்களுக்கு எட்மண்டன் கில்லரை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவனுடைய விக்டிம்ஸை பத்தி சர்ச் பண்றாரு. ஒவ்வொருத்தங்களுக்குமே என்ன ஆச்சு அப்படிங்கிற டைம் லைனை கண்டுபிடிக்கிறாரு. மொத்தமா இந்த கேஸ் உடைய ஃபுல் டீடைல்ஸை கலெக்ட் பண்றாரு. ஒரு சின்ன தகவல் கூட விடாம தன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸ்ல எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அப்படி அவர் கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சு அவருடைய மூவிக்கு தேவையான 42 பக்கங்கள் கொண்ட ஒரு ஸ்கிரிப்டை எழுதுறாரு. அப்படி அவர் தன்னுடைய முதல் டிராஃப்டை எழுதி முடிச்சு சில நாட்கள்லயே எப்படியோ அவருடைய ஸ்கிரிப்ட் எல்லாமே லீக் ஆக ஆரம்பிக்குது. அப்படி லீக் ஆன அந்த ஸ்கிரிப்டை படிச்சு பார்த்தவங்களுக்கு அதுல இருந்த கண்டென்ட் படிச்ச எல்லாத்தையுமே நடுங்க வச்சது. ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு. சோ எவென்ச்சுவலி அந்த ஸ்கிரிப்ட் எட்மண்டன் போலீஸுடைய கைக்கும் கிடைக்குது. போலீஸ் அந்த ஸ்கிரிப்டை படிச்சு பாக்குறாங்க. அப்படி இந்த ஸ்கிரிப்ட் அவங்க படிச்ச உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருது இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. உடனடியா மார்க்குடைய வீட்டை கண்டுபிடிச்சு போறாங்க. போனது மட்டும் இல்ல, மார்க் கிட்ட இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி நீங்க இதை ஒரு படமா மட்டும் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க மார்க்குடைய ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஆன்லைன்ல கூகுள்ல தேடினா கூட அந்த ஸ்கிரிப்டுடைய ரொம்பவே சென்சார் செய்யப்பட்ட சில பகுதிகள் வேணா உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா ரீசெண்டா எனக்கு அந்த 42 பேஜஸ் ஸ்கிரிப்டுடைய சென்சார் செய்யப்படாத
ஃபுல் ஸ்கிரிப்ட் கிடைச்சது. இப்போ அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறதா நான் முழுசா அப்படியே இந்த வீடியோல சொல்ல போறது கிடையாது. அதற்கு பதிலா ரொம்பவே கான்ட்ரோவர்சியலான எட்மண்டன் கில்லரை பத்தி இன்டர்நெட்ல கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன், யூடியூப் டாக்குமெண்ட்ரிஸ்ல இருந்து யூடியூப்ல சொல்ல முடியிற விஷயங்களை மட்டும்தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல சொல்ற ஒவ்வொரு பெயர்களும் ஒவ்வொரு சம்பவங்களும் உண்மையா நடந்தது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல எல்லாத்துக்குமே ஆன்லைன் தான். பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றது, பொருட்கள் வாங்குறது, டிவி, மொபைல் ரீசார்ஜ், ஒரு டீ கடைக்கு இல்ல ரோட்ல வித்துட்டு இருக்கிற ஒரு பூ கடைக்கு போனா கூட ஆன்லைன்ல தான் பே பண்றோம். இது நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்பவே சுலபமா மாத்தி இருந்தாலுமே இதுல நிறைய பாதகங்களும் இருக்கு. கார்டு மேல இருக்கிற 14 டிஜிட் நம்பர் சொல்லுங்க. கார்டு மேலே இருக்கிற 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்க. இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு கால் வந்திருக்கும். இவங்கெல்லாம் யாரு, எங்கிருந்து இதை பண்றாங்க? இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணும்பொழுது அது கடைசியா போய் நின்னது நார்த் இந்தியால ஜம்த்ரா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான். அங்க இருக்கிற பெரும்பாலான இளைஞர்கள் இந்த டிஜிட்டல் திருட்டையே ஒரு குடிசை தொழிலா பண்ணிட்டு வராங்க. இதை பத்தி ரொம்பவே சுவாரஸ்யமா எப்படி இவனுக்கு இதை பண்றானுங்க, எப்படி நம்ம இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஜம்தாரா அப்படிங்கிற இந்த புக் சம்மரியில சொல்லியிருக்காங்க. இதை நான் குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்மேட்ல அதுவும் தமிழ்ல தான் கேட்டேன். கண்டிப்பா எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு புக். குக்கு எஃப்எம் இந்த மாதிரியான பல புக்ஸை ஆட் பண்ணிட்டே வருவாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா இந்த மாதிரி எக்கச்சக்கமான புக்ஸை கேட்க 399 ரூபாய் மட்டும்தான். ஆனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T5 T50 இந்த ஆஃபர் கோட் யூஸ் பண்ணா 399 இருந்து 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகி வெறும் 199ல ஒரு வருடத்திற்கு எல்லா புக்ஸையுமே கேட்கலாம். ஆஃபர் கோட் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு புக் தமிழ்ல ஆடியோ ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா ரிக்வெஸ்ட் ஃபார்மும் கீழே கொடுத்திருக்காங்க, அதுல நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. 1 லட்சத்திற்கும் அதிகமான நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. எட்மண்டன் 26 வயதான ஜைல்ஸ் ரொம்பவே அமைதியான ஒரு கேரக்டர் கொண்ட நபர். கேசினோல செக்யூரிட்டி கார்டா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ரொம்பவே ரீசெண்டா தான் இவருடைய வாழ்க்கையே தலைகீழ மாறிச்சு. ஏன் அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இவருடைய ஒய்ஃப் எனக்கு உங்க கூட வாழ பிடிக்கல அப்படின்னு இவரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா ஜைல்ஸ் தன்னுடைய ஒய்ஃப் மேல அளவு கடந்த அன்பா இருந்தாரு. சோ இவருடைய ஒய்ஃப் உடைய இந்த முடிவு இவரால கொஞ்சம் கூட தாங்க முடியல. ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய ஒய்ஃப் தன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு தன்னை பிஸியா வச்சுக்க ட்ரை பண்றாரு. அப்பதான் தன்னுடைய மைண்ட் எதை பத்தியுமே நினைச்சு கவலைப்படாம இருக்கும் அப்படின்னு என்ன வேளாமோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ரொம்பவே தனிமையில மனம் முடிஞ்சு போறாரு. அப்படி இருக்கிற சமயத்துல தான் அக்டோபர் 3, 2008 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியானம் தன்னுடைய வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்த அவரு சடனா எவ்வளவு நாளைக்கு நம்ம இப்படியே இருந்துட்டு இருக்க போறோம், கண்டிப்பா நமக்கான இன்னொரு பார்ட்னரை நம்ம தேடியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. உடனே டேட்டிங் சைட் ஒன்னுக்கு போறாரு. அவருடைய ப்ரொஃபைலை கிரியேட் பண்றாரு. அதன் பிறகு தன்னுடைய ஏரியாவில் இருக்கிற பெண்களுடைய ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆரம்பத்துல யாரு மேலேயுமே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஆனா அப்பதான் ஒரு பொண்ணுடைய ப்ரொஃபைலை பாக்குறாரு. ரொம்பவே யங்கான பிளாண்ட் ஹேர் உடைய அந்த பெண்ணுடைய பெயர் ஷீனா அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு எட்மண்டன்ல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க.
உடனடியா மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. சில நிமிடங்கள் கழிச்சு அந்த பொண்ணு கிட்ட இருந்து ரிப்ளை வருது. சோ அடுத்த சில மணி நேரங்களுக்கு 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க. அப்பதான் ஃபைனலா ஷீனா, நம்ம 2 பேருமே ஒரே ஏரியால தானே இருக்கோம், ஒரே சிட்டில தானே இருக்கோம், இன்னைக்கு நைட்டே நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலாமா, ஒரு மூவிக்கு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜைல்ஸ், எஸ் நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், எங்க வரட்டும், உன்னுடைய அட்ரஸ் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல எனக்கு இந்த டேட்டிங் வெப்சைட்ல டைரக்டா என்னுடைய அட்ரஸை ஷேர் பண்றது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா தன்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கான கொஞ்சம் குழப்பமான டைரக்ஷன்ஸை, லேண்ட்மார்க்ஸை கொடுக்குறாங்க. அந்த லேண்ட்மார்க்ஸை, அந்த டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டே போனோம் அப்படின்னா ஃபைனலா ஷீனாவுடைய வீட்டுக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லாம ஷீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடைசியா நீ அங்க வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமா டைரக்டா என்னுடைய வீட்டுக்குள்ள வந்துட வேண்டாம், அங்க பார்த்த அப்படின்னா ஒரு கார் கராஜ் இருக்கும், அது கொஞ்சமா ஓபன் பண்ணப்பட்டிருக்கும், அந்த கராஜ் வழியா உள்ள வந்து அந்த கராஜுடைய வெளிப்பக்கமா வந்த அப்படின்னா என்னோட வீட்டுடைய பேக் யார்டுக்கு நீ வந்துடுவ, பேக் யார்ட்ல வந்து என்னுடைய வீட்டுடைய பின்பக்க கதவு கிட்ட நில்லு, நான் உன்னை அங்க மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜைல்ஸுக்கு இது ரொம்பவே வித்தியாசமான டைரக்ஷன்ஸா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, ஓகே அந்த பொண்ணுக்கு நான் யாரு அப்படின்னே தெரியாது, இன்னைக்கு தான் அந்த பொண்ணுகிட்ட அதுவும் ஒரு டேட்டிங் சைட்ல பேசியிருக்கோம், ஸோ மேபி என்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டியா இருக்கிறதுக்காக இப்படிலாம் ப்ரிகாஷனா பண்ணுது போல, ஸோ நம்ம அந்த பொண்ணை தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு திங்க் பண்றாரு. ஸோ ஜைல்ஸ் சீனா கிட்ட ஓகே நீங்க சொன்ன டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி சீக்கிரமா நாங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜைல்ஸ் போய் குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாமே பண்ணிட்டு தன்னுடைய கார்ல ஏறி அந்த பொண்ணு சொன்ன டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்களுக்கு அப்புறமா நிறைய இடங்கள் மாறி மாறி போனதுக்கு அப்புறமா அந்த டைரக்ஷன்ல சொன்ன மாதிரி ஃபைனலா ஒரு இடத்துல போய் ரீச் ஆகுறாரு. அவருடைய காரை அங்க நிறுத்திட்டு ரைட் சைட்ல பாக்குறாரு. அங்க பார்த்தா ஒரு கராஜ் இருந்திருக்கு. பார்த்த உடனே அது ஷீனாவுடைய கராஜ் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. ஏன் அப்படின்னா ஷீனா சொன்ன மாதிரி இவர் வர்றதுக்காக அந்த கராஜ் ஓபன் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆனா அது முழுசா ஓபன் பண்ணப்படல. இவரு அதுக்குள்ள போகணும் அப்படின்னா கீழே குனிஞ்சு இல்ல படுத்த மாதிரி தவழ்ந்து தான் அந்த கராஜ்குள்ள போகணும். சோ ஜைல்ஸ் தன்னுடைய காரை ஆஃப் பண்றாரு. கார்ல இருந்து கீழே இறங்கி கராஜுக்கு பின்னாடி இருக்கிற ஷீனாவுடைய வீடு தெரியுதா அப்படின்னு பாக்குறாரு. மேபி அங்க எங்கேயாவது ஷீனா நின்னுட்டு இருக்காங்களா, அவங்கள பார்க்க முடியுதா அப்படின்னு பாக்குறாரு. ஆனா முன்னாடி இருக்கிற கராஜ் ஷீனாவுடைய வீட்டை முழுவதுமா மறைச்சிருக்கு. இவரால பார்க்க முடியல. ஓகே ஷீனா சொன்ன மாதிரி நம்ம இந்த கராஜ்குள்ள போயே போலாம் அப்படின்னு போறாரு. ஜைல்ஸ் அந்த கராஜுக்கு பக்கத்துல நடந்து போறாரு. அங்க 2 பெரிய ஷட்டர் இருக்கு. அதுல ஒரு ஷட்டர் தான் கொஞ்சமா ஓபன் ஆகி இருந்துச்சு. சோ அந்த ஷட்டருக்கு கீழே தவழ்ந்து போய் அந்த கராஜ்குள்ள போய் எந்திரிச்சு நிக்கிறாரு. இப்ப உள்ள அந்த கராஜ்க்கு உள்ள முழுவதுமா இருட்டா இருந்திருக்கு. உள்ள இருந்த எந்த ஒரு லைட்டுமே எரியல. ஆனா இப்ப அவர் வந்தாரு இல்லையா கராஜுடைய அந்த சின்ன ஓப்பனிங், அதன் வழியா வெளியிருந்து வர வெளிச்சம் தான் இப்ப உள்ள அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்படி அந்த கம்மியான வெளிச்சத்துல பார்க்கும் பொழுது அந்த கராஜ் முழுவதுமே எதுவுமே இல்ல, ஃபுல்லா எம்டியா இருந்திருக்கு. ஆனா அப்பதான் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்தை உணர்றாரு. அது என்ன அப்படின்னா அந்த கராஜுடைய எல்லா பக்கமுமே வால்ஸ், சீலிங், கீழே தரை அப்படின்னு எல்லாமே பிளாஸ்டிக் சீட்ஸால கவர் பண்ணப்பட்டிருந்துச்சு. எதுக்காக இந்த பிளாஸ்டிக் சீட்ஸ் இருக்கு அப்படின்னு அப்ப அவருக்கு சுத்தமா புரியல. அது மட்டும் இல்ல அதை பத்தி அவர் எதுவுமே கேர் பண்ணல. சோ அவரு ஜஸ்ட் அந்த கராஜ்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்காக, அதாவது ஷீனாவுடைய வீட்டுக்கு பின்பக்கமா வர்றதுக்காக கராஜுடைய பேக் டோரை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவரு அந்த டோரை ரீச் பண்ணி அந்த டோருடைய ஹேண்டில திறக்க ட்ரை பண்ணும் பொழுது அவருடைய பின் கழுத்துல சடனா தாங்க முடியாத ஒரு வலி ஏற்படுது. சடனா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. அப்போ அங்க ஒரு மாஸ்க் போட்ட நபர் அவருடைய கையில ஸ்டன் கன் மாதிரி ஒரு கன்னை வச்சுட்டு நிக்கிறத பாக்குறாரு. உடனடியா இவருக்கு ரொம்பவே பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. சோ ஜைல்ஸ் அந்த நபரை தாண்டி அந்த கரேஜ்ல இருந்து வெளியே போற, அதாவது சின்னதா ஓபன் ஆயிருந்துச்சு இல்லையா, அந்த டோரை பார்த்து ஓடி போக ட்ரை பண்றாரு. ஆனா அந்த முகமூடி போட்டிருந்த நபர் அவரை பிடிச்சு இழுத்து தன்கிட்ட இருந்த ஸ்டன் கன்னை வச்சு ஜைல்ஸ் உடைய வயிற்றுல வச்சு பிரஸ் பண்றான். அடுத்த செகண்ட் ஜைல்ஸ் உடைய உடம்பு முழுவதுமே தாங்க முடியாத வலி ஏற்படுது. அவரால் எதுவுமே பண்ண முடியல, தரையில விழுகிறாரு. அப்ப அந்த அட்டாக்கர் ட்ரிகரை ரிலீஸ் பண்றான். இப்ப ஜைல்ஸ் அந்த அட்டாக்கர் கிட்ட இருந்து
இருந்து கீழே தரையில அப்படியே தவழ்ந்து அந்த அட்டாக்கர் கிட்ட இருந்து நகர்ந்து போறாரு. எப்படியாவது கராஜ் டோர் கிட்ட போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு எந்திரிச்சு நிக்கிறாரு. ஆனா அந்த டோருக்கும் இவருக்கும் இடையில தான் அந்த அட்டாக்கர் இருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த முறை அந்த அட்டாக்கர் கிட்ட உண்மையான ஒரு கன் இருக்கு. அத அவன் ஜைல்ஸை பார்த்து காமிச்சிட்டு இருக்கான். இப்ப ஜைல்ஸுக்கு இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம எங்க வந்து மாட்டிருக்கோம் அப்படிங்கிறது எதுவுமே புரியல. அவருடைய மைண்ட்ல இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அதே நேரத்துல அந்த அட்டாக்கர் ஜைல்ஸை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். ஒழுங்கா தரையில படு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப ஜைல்ஸ் உடைய மனசுல அவ்வளவுதான், நம்ம சாக போறோம், இவன் நம்மளை கொல்ல போறான் அப்படின்னு ஜைல்ஸ் உடைய கை கால்கள் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. தன்னுடைய மரண பயத்துல அட்டாக்கர் சொல்ற எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. கீழே தரையில படுத்திருந்த ஜைல்ஸ் கிட்ட இப்ப அந்த அட்டாக்கர் பக்கத்துல வரான். ஜைல்ஸ் உடைய கண்களை டேப் போட்டு ஒட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப ஜைல்ஸ் உடைய கண்கள்ல டேப் போட்டு ஒட்டுனதுக்கு அப்புறமா ஏற்கனவே கொஞ்சமா தெரிஞ்சிட்டு இருந்த எந்த ஒரு வெளிச்சமும் இப்ப தெரியல. ஜைல்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல தன்னுடைய உயிர் தங்கிட்ட இருந்து போக போறத நினைச்சு சடனா எமோஷனல் ஆகுறாரு. தன்னுடைய ஃபேமிலியை நினைச்சு, தன்னுடைய எக்ஸ் ஒய்ஃபை நினைச்சு, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நினைச்சு ரொம்பவே ஏங்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருடைய நினைவுமே வந்து போகுது. கடைசியா ஒரு முறையாவது இவங்க எல்லாத்தையுமே பாத்திர மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவருக்கே தெரியும் அது நடக்காது அப்படிங்கிறது. அப்படி அவர் தரையில படுத்துட்டு இதெல்லாமே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருடைய மனதுல இந்த எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும் பொழுது மறுபடியுமே இப்போதைய லைவ், அதாவது ரியலைசேஷனுக்கு வராரு. இவரு இப்ப இங்க வர்றது யாருக்குமே தெரியாது, எங்க போறேன் அப்படின்னு யாருக்கிட்டையுமே சொல்லிட்டும் வரல. சப்போஸ் இந்த அட்டாக்கர் இவரை கொன்னுட்டாலுமே யாரு இவருடைய உடலை கண்டுபிடிப்பாங்க? தான் இறந்தது தன்னுடைய ஃபேமிலி, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாம போயிடலாம் அப்படின்னு இது எல்லாமே அவர் அப்படி தரையில படுத்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய மனதுல எண்ணங்களா ஓட ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த கில்லர் இவர் படுத்துட்டு இருக்கிறதுக்கு சில அடி தூரத்துல ஏதோ ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, செயின்ஸ், ஹேண்ட் கப்ஸ், இதுல ஏதோ சிலவற்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் இவருக்கு கேக்குது. கண்கள் கட்டி போட்டிருக்கிற இந்த நிலைமையில ஜைல்ஸ் என்ன நினைச்சாரு அப்படின்னா, சப்போஸ் இந்த கில்லர் அந்த செயினை வச்சு நம்மளை கட்டி போட்டா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு. ஆனா அப்படி நடக்க விடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே சடனா உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிற அவருடைய அட்ரெனலின் சுரக்க ஆரம்பிக்குது, செயல்பட ஆரம்பிக்குது. கண்டிப்பா நம்ம இங்க சாகதான் போறோம், அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. ஆனா அப்படி சாகிறதும் நம்ம போராடி சாகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. கீழே படுத்திருந்த ஜைல்ஸ் மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு எந்திரிச்சு நிக்கிறாரு. தன்னுடைய கண்கள்ல ஒட்டியிருந்த டேப்பை பிச்சு வீசிட்டு அங்க நின்னுட்டு இருந்த அந்த அட்டாக்கரை பார்த்து, நீ சொல்ற எதையுமே நான் கேட்க போறதில்ல, நான் இந்த மாதிரி சாக போறதில்ல அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட செயின்ஸை ரெடி பண்ணிட்டு இருந்த கில்லருக்கு எதுவுமே புரியல. ஜைல்ஸ் உடைய இந்த சடன் சேஞ்சை பார்த்து ஷாக் ஆகுறான். ஆனா அப்போ அந்த அட்டாக்கர் தன் கிட்ட இருந்த கன்னை எடுத்து ஜைல்ஸை பார்த்து எய்ம் பண்றான். ஆனா அதற்கு முன்னாடி ஜைல்ஸ் சடனா அந்த அட்டாக்கர் மேல தாவி அவனுடைய கையில இருந்த கன்னை பிடிச்சு தூக்கி வீசுறாரு. அப்படி அந்த கன்னை பிடிச்சு தூக்கி வீசும் பொழுதுதான் ஜைல்ஸ் ரியலைஸ் பண்றாரு அந்த கன் கொஞ்சம் கூட வெயிட்டே இல்ல, அது ஒரு ஃபேக் கன் அப்படிங்க. இப்ப ஜைல்ஸ் ரொம்பவே கான்பிடென்ட்டா அந்த அட்டாக்கரை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த அட்டாக்கர் ஜைல்ஸை விட ரொம்பவே பெருசா, ரொம்பவே பலமா இருந்ததால ஜைல்ஸை கீழே தரையில தள்ளி விட்டு ஜைல்ஸ் மேல ஏறி உட்கார்ந்து ஜைல்ஸ் உடைய முகத்திலேயே பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிற அவருடைய அட்ரெனலின் ரொம்பவே ஹையா இருந்ததால இதோடைய எந்த வலியுமே ஜைல்ஸுக்கு தெரியல. அப்படி அந்த கில்லர் தன்னுடைய முகத்துல அடிச்சிட்டு இருந்த எல்லா சமயத்திலையுமே ஜைல்ஸுடைய ஒரே நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எப்படியாவது அந்த கராஜுடைய கதவு கிட்ட போய் தப்பிச்சு வெளியே ஓடிரணும் அப்படிங்கிறது தான். ரொம்பவே ஆச்சரியமா அந்த கில்லர் அப்படி அடிச்சிட்டு இருக்கும் பொழுதும் எப்படியோ நழுவி அந்த டோரை பார்த்து ஜைல்ஸ் ஓடி வராரு. கரெக்டா அந்த டோர் கிட்ட ஓடி வரும் பொழுது ஜைல்ஸ் போட்டிருந்த ஜாக்கெட்டை அந்த அட்டாக்கர் பிடிச்சுக்கிறான். ஆனா ஜைல்ஸ் அப்படியே திரும்பி அவருடைய ஜாக்கெட்டை உருவி விட்டுட்டு அந்த டோருக்கு கீழே உருண்டு அப்படியே வெளியே வந்துடுறாரு. அப்படி கராஜில் இருந்து வெளியே வந்த அடுத்த செகண்ட் சடனா ஜைல்ஸ் உடைய உடம்புல இருந்த மொத்த சக்தியுமே போயிருது. அவரால் அடுத்த ஸ்டெப்பை கூட எடுத்து வைக்க முடியல. ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல யூஸ் பண்ண அந்த ஸ்டன் கன்னுடைய எஃபெக்ட அவருடைய அட்ரெனலின் ஓவர் பவர் பண்ணி ஃபைட் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்ப அவருடைய உடம்புல கொஞ்சம் கூட தெம்பே இல்லாம போகுது. சோ அந்த கராஜுக்கு வெளியே கீழே விழுந்த அவரு எந்திரிக்க முடியாம
தத்தளிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல கராஜ்குள்ள இருந்த அந்த அட்டாக்கர் ஜைல்ஸ் உடைய கால்களை பிடிச்சு அந்த கராஜ்குள்ள இழுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஜைல்ஸோ விடாம உதைச்சு சத்தம் போட்டு உருண்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த கில்லருடைய கைகளை உதைச்சு தள்ளிட்டு பயத்துல சடனா மறுபடியுமே அவருடைய அட்ரினலின் செயல்பட ஆரம்பிக்குது. சோ உடனடியா மறுபடியும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அங்க நின்னுட்டு இருக்கிற அவருடைய காருக்கு கூட போகல. அவருடைய மனசுல இப்ப இருந்தது எல்லாமே மனித நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு சீக்கிரமா போயாகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அங்கிருந்து ஒரு சில வீடுகளை கடந்து ஓடி போய் அங்கிருந்த ஒரு பிஸியான வாக்கிங் ட்ரெயில்ல அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுகிறாரு. அப்படி கீழே விழுந்தவரு அந்த வழியா யாராவது நடந்து வரமாட்டாங்களா அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு பின்னாடி அந்த கில்லர், அந்த அட்டாக்கர் அதே மாஸ்கோட இவரை பார்த்து ஓடி வர்றத பாக்குறாரு. ஜைல்ஸால இத பார்த்து எந்திரிக்க கூட முடியல, ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாரு. ஆனா அப்படி அவர் தனக்கு சைட்ல பார்க்கும் பொழுது அங்க கொஞ்ச தூரத்துல ஒரு கப்பிள் அந்த வாக்கிங் வழியா நடந்து வர்றத பாக்குறாரு. அதே நேரத்துல அந்த கப்பிள்ஸும் ஜைல்ஸ் இப்படி கீழே தரையில விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. உடனடியா அந்த கப்பிள்ஸ் ஜைல்ஸ் கிட்ட ஓடி வராங்க. அப்ப ஜைல்ஸ், என்ன காப்பாத்துங்க, என்ன கொல்ல ஒருத்தன் ஓடி வர்றான் அப்படின்னு பின்னாடி கைய காமிச்சு அந்த கப்பிள்ஸ் கிட்ட கெஞ்சி அழுக ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல அந்த கில்லர் முகமூடியோட ஜைல்ஸ் மற்றும் அந்த கப்பிள்ஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு வரான். இப்போ அந்த கப்பிள்ஸ், ஜைல்ஸ், அந்த கில்லர் 3 பேருமே ஒரே இடத்துல இருக்காங்க. இப்ப அந்த கில்லர் என்ன பண்றான் அப்படின்னா ஜைல்ஸ் உடைய ஃப்ரெண்டு மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். டே கமாண்டா, ஏன்டா இப்படி நடிச்சிட்டு இருக்க? இது ஜஸ்ட் ஒரு கேம் தானே, இதுக்கு போய் இப்படி ஓவரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? இவங்க இதை சீரியஸா எடுத்துக்க போறாங்க, ஏன்டா இப்படி பண்ற? சீக்கிரமா கராஜுக்கு வா, நான் உன்னை அங்க மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதற்கு பிறகு அந்த கில்லர் திரும்ப நடந்து போய் அந்த கராஜுக்குள்ள போயிடுறான். இப்ப கீழே படுத்துட்டு இருந்த ஜைல்ஸ் மேல அந்த கப்பிள்ஸ் இப்படி பாக்குறாரு. அந்த கப்பிள்ஸுக்கு இப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு புரியல. இது ஒரு பிராங்க் மாதிரி ஏதோ ஒன்னா, இல்ல நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புறாங்களா, அப்படி எதுவுமே புரியாம முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ எதுக்கு வம்பு அப்படின்னு ஜைல்ஸை பார்த்து நீயே தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த கப்பிள்ஸ் போயிடுறாங்க. இப்ப ஜைல்ஸ் அங்க தரையில விழுந்து கிடக்குறாரு. ஹெல்ப் பண்ண வந்த அந்த கப்பிள்ஸும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஜைல்ஸ் அந்த கராஜை பாக்குறாரு. அங்க இவருடைய கில்லர் அந்த கராஜில் இருந்து வெளியே வர்றதும் மறுபடியும் உள்ள போறதுமா இருந்துட்டு இருக்கான். சோ ஜைல்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு, இதை நம்ம தவற விடக்கூடாது அப்படின்னு அந்த கில்லர் பார்க்காத சமயமா அங்க நிறுத்தி வச்சிருந்த அவருடைய காருக்கு போலாம் அப்படின்னு அவருடைய மொத்த சக்தியும் திரட்டி ஒரு வழியா எந்திரிச்சு அவருடைய கார் கிட்ட ஓடி போறாரு. கார்க்குள்ள உட்கார்ந்து அவருடைய காரை ஸ்டார்ட் பண்றாரு. வேகமா அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வழியா அவருடைய வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அப்படி ஜைல்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து நம்ம தப்பிச்சு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சு பாக்குறாரு. அதே நேரத்துல ஜைல்ஸ் அவரை நினைச்சு தான் இப்படி போய் மாட்டிக்கிட்டமே, இப்படி ஒரு கேட் ஃபிஷிங்ல போய் மாட்டிக்கிட்டமே அப்படிங்கறத நினைச்சு ரொம்பவே எம்பாரஸ்டா தன்னை தானே ரொம்பவே கேவலமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு சைக்கோ கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம், அந்த ஷீனா உண்மை கிடையாது, அது அந்த சைக்கோ கில்லர் தான். ஆனா ஏன் தனக்கு இது நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல, எதுக்காக அவன் நம்மளை டார்கெட் பண்ணான் அப்படிங்கறதும் அவருக்கு புரியல. சோ ஜைல்ஸ் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம இப்படி ஒரு கேவலமான விஷயத்துல போய் மாட்டி தப்பிச்சு வெளியே வந்திருக்கிறோம் அப்படிங்கறத யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. சோ நடந்ததை அப்படியே மறந்துட்டு கடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இப்போ கரெக்டா இதிலிருந்து ஒரு வாரம் கழிச்சு அக்டோபர் 8ஆம் தேதி அதே எட்மண்டன்ல இருந்து 38 வயதான ஜானி ஜைல்ஸ் யூஸ் பண்ண அதே டேட்டிங் வெப்சைட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு கேஸ் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்த ஜானி தன்னுடைய அதிகப்படியான நேரத்தை கம்ப்யூட்டர்ல தான் செலவு பண்ணுவாரு. ஜானிக்கு ரொம்பவே நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே பெண்கள் கூட ரொமான்ஸ் அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியமா இருந்துச்சு. ஸோ ஜானியும் ஜைல்ஸ் மாதிரியே தன்னுடைய ரொமான்டிக் பார்ட்னரை அந்த டேட்டிங் வெப்சைட்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஏரியாவுக்கு பக்கத்திலேயே பல பெண்களுடைய ப்ரொஃபைல்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா எதுலையுமே அவருக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல. அப்பதான் ஒரு ப்ரொஃபைல பாக்குறாரு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிளாண்ட் ஹேர் இருக்க அந்த ப்ரொஃபைல் இருந்த அந்த பொண்ணோட பேரு ஜென். ஜானி இருக்கிற அதே ஏரியால தான் அந்த பொண்ணு இருக்கு. சோ உடனடியா ஜானி அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே மெசேஜுக்கு ரிப்ளையும் வருது. 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே டின்னருக்கு போகலாம், மூவிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஜானி அந்த பொண்ணு கிட்ட அட்ரஸை கேட்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு, இல்ல நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்ட பொண்ணு, என்னுடைய டைரக்ட் அட்ரஸை இந்த வெப்சைட் மூலமா சொல்ல விரும்பல அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான சில டைரக்ஷன்ஸ், சில லேண்ட்மார்க்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜானி, நீ அங்க ரீச் ஆன உடனே அங்க பார்த்த ஒரு கராஜ் இருக்கும், அந்த கராஜுக்குள்ள வந்து அந்த
கராஜுடைய பேக் டோர் வழியா வெளியே வந்தா என்னோட வீட்டுடைய பேக் யார்ட் இருக்கும், அங்க வந்து என்னுடைய வீட்டுடைய பேக் டோர் கிட்ட நில்லு, நான் உன்னை அங்க மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜானிக்கு இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருந்தாலுமே ஜென்னுடைய ப்ரொஃபைல் போட்டோ ரொம்பவே நல்லா இருந்திருக்கு, ஜானிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சோ மீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறதால ஜானி இதை பத்தி எதுவுமே கண்டுக்கல. சோ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக கிளம்புறாரு. ஆனா ஜென்னுடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஜென் அனுப்பின அந்த ஸ்ட்ரேஞ்சான டைரக்ஷன்ஸை, அந்த லேண்ட்மார்க்ஸ் இருக்கிற மெசேஜை தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஜோக்கா விளையாட்டுக்கு, டே இன்னைக்கு நைட்டு நான் காணாம போயிட்டேன் அப்படின்னா இங்க தான் போறேன் பாத்துக்கோ அப்படின்னு சென்ட் பண்ணிட்டு தன்னுடைய கார்ல ஏறி அந்த டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சாரு. அந்த டைரக்ஷன்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜைல்ஸ் எங்க இருந்தாரோ அதே இடத்துக்கு, அதே கராஜுக்கு தான் ஜானிய கூட்டிட்டு போய் விட்டுச்சு. அப்படி ஜானி தன்னுடைய காரை நிறுத்திட்டு இறங்கி சுத்தி முத்தியும் பாக்குறாரு. அங்க ஜென் சொன்ன மாதிரியே ஒரு கராஜ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கராஜுடைய டோர் கொஞ்சமா ஓபன் ஆகி இருந்திருக்கு. அதுக்குள்ள இருந்து லைட் வெளிச்சம் இருக்கிறதையும், அது மட்டும் இல்லாம அந்த கராஜுக்குள்ள யாரோ ஒரு நபர் நடந்துட்டு இருக்கிறதையும் பாக்குறாரு. சோ ஜானி தன்னுடைய வாட்சை பாக்குறாரு. பார்த்தா 15 நிமிடங்களுக்கு முன்னாடியே அங்க ரீச் ஆயிட்டாரு. சரி பரவாயில்ல, அங்க கராஜுக்குள்ள ஜென் தானே இருப்பா, நம்ம போய் ஒரு ஹாய் சொல்லலாம், ஜென் கண்டிப்பா தப்பா எடுத்துக்க மாட்டா அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய கார்ல இருந்து இறங்கி அந்த கராஜை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஜானி அந்த கராஜுக்கு பக்கத்துல போக போக சடனா அந்த கராஜுடைய லைட்ஸ் ஆஃப் ஆகுது. கராஜுடைய லைட்ஸ் ஆஃப் ஆனதை பார்த்த ஜானி அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்கிறாரு. உடனே ஏன் லைட்ஸ் ஆஃப் ஆச்சு? ஒருவேளை நான் வர்றதை தெரிஞ்சு நான் வர வேண்டாம் அப்படின்னு ஜென் சிக்னல் கொடுக்குறாளா? என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியாத ஜானி, சரி ஓகே நம்ம போய் ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படின்னு அந்த கராஜ் கிட்ட போய் கொஞ்சமா ஓபன் ஆகி இருந்த அந்த டோருக்கு கீழே குனிஞ்சு, ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு சில வினாடிகள்ல லைட் ஆன் ஆகுது. அப்போ அந்த கராஜ் முழுவதுமா பிளாஸ்டிக் சீட்ஸால கவர் பண்ணப்பட்டிருக்கிறத பாக்குறாரு. அது மட்டும் இல்ல, உள்ள இருந்தது ஜென் கிடையாது, ஒரு நபர் இருக்கிறத பாக்குறாரு. அப்ப ஜானி கீழே குனிஞ்சுட்டே அந்த நபரை பாக்குறாரு. அந்த நபரும் ஜானிய பாக்குறாரு. அப்ப அந்த கராஜ்குள்ள இருந்த நபரோ, ஹாய் என்னோட பேரு ஹாரி, நான் வந்து ஒரு டிசைனர், நான் இந்த கராஜ ஜென் கிட்ட தான் ரெண்டுக்கு வாங்கியிருக்கேன், நான் ஜென் கிட்ட பேசியிருந்தேன், நீங்க 2 பேரும் இன்னைக்கு நைட்டு மீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, ஜென் கொஞ்சம் லேட்டா கிளம்பிட்டு இருக்காங்க, ஐ திங்க் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்ல இங்க வந்துருவாங்க, சோ நீங்க போயிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வரீங்களா, நானே உங்களை ஜென் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஜானிக்கு ஒண்ணுமே புரியல. ஜென் ஒருவேளை ஏதாவது சர்ப்ரைஸை செட்டப் பண்ணிருக்காளா, அதுதான் இந்த கராஜ் முழுக்க இந்த டிசைனரை வச்சு பிளாஸ்டிக் சீட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்கா போல அப்படின்னு நினைச்சிட்டு, ஓகே நோ ப்ராப்ளம் நான் 20 மினிட்ஸ் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. ஜானி அந்த கராஜ் கிட்ட இருந்து தன்னுடைய காருக்கு இப்ப திரும்ப வராரு. வந்த உடனே தன்னுடைய காரை எடுத்துட்டு அடுத்த 20 மினிட்ஸ் வெளியே அந்த சிட்டில சுத்திட்டு மறுபடியுமே அங்க வராரு. அப்படி இப்போ தன்னுடைய காரை வந்து அங்க பார்க் பண்றப்பவே அந்த கராஜை பாக்குறாரு. அந்த கராஜ்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த லைட் இப்ப ஆஃப் ஆகி இருந்துச்சு. சோ ஜானி என்ன நினைச்சாரு அப்படின்னா, ஓகே உள்ள இருந்த அந்த டிசைனர் இப்ப போயிட்டு போறான், அவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு, அவன் பார்க்கவே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருந்தான், இப்ப நம்மளே ஜென் கிட்ட போய்க்கலாம் அப்படின்னு கார்ல இருந்து இறங்கி அந்த கராஜ் கிட்ட போறாரு. அதற்கு பிறகு கொஞ்சமா திறந்திருந்த அந்த ஷட்டர் வழியா கீழே குனிஞ்சு தவழ்ந்து அந்த கராஜுக்கு உள்ள போறாரு. அங்கிருந்து கராஜுக்கு வெளியே போற அவுட்டோரை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த டோருடைய ஹேண்டில பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு ரொம்பவே பலமா அவருடைய தலையில விழுகுது. உடனே ஜானி தன்னுடைய கைகளை தன்னுடைய தலைக்கு மேல இப்படி வச்சுட்டு பயங்கரமான வலியில திரும்பி பாக்குறாரு. அப்போ அவருக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த அந்த உருவம் வேற யாரும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரு பார்த்த ஹாரி தான். கையில ஒரு பெரிய இரும்பு பைப்பை வச்சுட்டு நின்னுட்டு இருந்தான். இப்ப ஜானி பயத்துல போலீஸ் போலீஸ் காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹாரி ஜானிய அந்த இரும்பு கம்பியால தலையில அடிக்க ஆரம்பிக்கிறான். ஜானி கொலாப்ஸ் ஆகி தரையில கீழே விழுகிறாரு. ஆனா மயக்கம் அடையல. ரொம்பவே பயத்துல தன்னுடைய கைகளை இப்படி தலைக்கு மேல வச்சுட்டு, வேண்டாம் என்ன விட்டுரு, என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு மேல பாக்குறாரு. அப்ப ஹாரி அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அப்ப ஜானியும், ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், என்ன கேட்டாலுமே தரேன், நான் இதை பத்தி யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், என்னை வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹாரி ஜானிய பார்த்து சிரிச்சுட்டே, உண்மையாவா, நான் இப்ப உன்னை வெளியே விட்டேன் அப்படின்னா என்னை பத்தி யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு கேக்குறான். அதற்கு ஜானி ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடியே ஜானியுடைய முகத்திலேயே இரும்பு பைப்பால அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஜானி இப்ப மயக்கம் அடையல. அதற்கு பதிலா அந்த இரும்பு கம்பியை தன்னுடைய கைகளால் இப்படி பிடிச்சுக்கிறாரு. ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு.
கோபமடைஞ்ச ஹாரி அந்த இரும்பு கம்பிய ஒரு கையில புடிச்சிட்டு இன்னொரு கையில அவன் வச்சிருந்த கத்தி எடுக்கிறான். இத பார்த்த உடனே ஜானி தான் பிடிச்சிருந்த இரும்பு பைப்பை விட்டுறாரு. ப்ளீஸ் என்ன ஒன்னும் பண்ணிராத அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹாரி அந்த கத்திய ஜானியுடைய முகத்துக்கு நேரா இப்படி காமிச்சு பயமுறுத்த ஆரம்பிக்கிறான். அதற்கு பிறகு ஜானியுடைய ஷோல்டரை பிடிச்சு ஜானியுடைய வயிற்றிலேயே அந்த கத்திய குத்துறான். வலி தாங்க முடியாத ஜானி போலீஸ் காப்பாத்துங்க, ப்ளீஸ் யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு, கதற ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹாரி அந்த கத்திய மறுபடியும் வெளியே புடுங்கி ஜானியுடைய கழுத்திலேயே குத்துறான். அதற்கு பிறகு அந்த கத்தி அப்படியே விட்டுட்டு ஜானி துடிச்சு இறந்து போறத அந்த பிளாஸ்டிக் சீட்ஸுக்கு மேல நின்னுட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஜானி இறந்ததுக்கு அப்புறமா ஹாரிக்கு ரொம்பவே வருத்தமா இருந்திருக்கு. ஜானி சீக்கிரமா இறந்ததை நினைச்சு இப்படி சீக்கிரமா கொன்னுட்டமே, இனிமே மைண்ட் கேம்ஸ் நிறைய விளையாடி நிறைய டார்ச்சர் பண்ணி கொன்னிருக்கலாமே அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, அடுத்து சிக்கிறவனை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்ப நினைக்கிறான். ஜானி இறந்ததுக்கு அப்புறமா ஹாரி ஜானியுடைய உடலை டிஸ்மெம்பர் பண்ணி அங்கிருந்த எல்லா பிளாஸ்டிக் சீட்ஸையுமே சுருட்டிட்டு அங்கிருந்த எல்லா எவிடன்ஸையுமே கலெக்ட் பண்ணி அதை எல்லாத்தையுமே மழை நீர் வடிஞ்சு போற டிரைனேஜ்குள்ள போட்டுறான். இதுதான் அந்த ஸ்கிரிப்ட். இந்த இடத்துல மார்க் ட்விச்சலுடைய அந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சு போகுது. இதற்கு பிறகு ஹாரிய அவன் என்ன பண்ணா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா மார்க் இதற்கு பிறகு ஸ்கிரிப்ட் எழுதல, அவருடைய ஸ்கிரிப்டை முழுசா முடிக்கல. அதுக்குள்ளதான் போலீஸ் வந்து மார்க்க இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறத ஸ்டாப் பண்ண சொல்லி அதை ஒரு மூவியா எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் மார்க்குடைய ஸ்கிரிப்ட படிக்கும் பொழுது ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த கராஜை யாரு வச்சிருந்தா அது யாருடையது அப்படிங்கிறது தெரியும். ஜானி ஜென்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய ஃப்ரெண்டுக்கு அந்த மெசேஜ அந்த டைரக்ஷன்ஸை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு இல்லையா? சோ அந்த ஃப்ரெண்ட் ஜானி காணாம போனதா மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணப்ப அந்த மெசேஜையும் போலீஸ் கிட்ட காமிக்கிறாரு, போலீஸ்க்கு சென்ட் பண்ணிருக்காரு. போலீஸ் அந்த மெசேஜ அந்த ஸ்ட்ரேஞ்ச் டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. கடைசியா அவங்களும் அந்த கராஜுக்கு ரீச் ஆகுறாங்க. அந்த கராஜ் ரொம்பவே அழகான ஷீனா உடையதும் கிடையாது, ரொம்பவே அழகான ஜென் உடையதும் கிடையாது, இல்ல அந்த கராஜ் டிசைனரான ஹாரி உடையதும் கிடையாது. அப்படின்னா அந்த கராஜ் யாருடையது அப்படின்னா அந்த கராஜ் ஒரு யங் அப்கமிங் ஃபில்ம் மேக்கர் உடையது. அது வேற யாரும் இல்ல, மார்க் ட்விச்சல். போலீஸ் அந்த கராஜ் மார்க் ட்விச்சலுடைய தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சப்ப மார்க் போலீஸ்க்கு ரொம்பவே கோஆபரேட்டிவா இருந்திருக்காரு. அந்த கராஜை சர்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சர்ச் பண்றப்ப போலீஸ்க்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அப்ப மார்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் மட்டும் இந்த கராஜை யூஸ் பண்ணல, நிறைய பேர் இந்த கராஜை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா போலீஸ் மார்க்குடைய லேப்டாப்பை சர்ச் பண்ணும் பொழுதுதான் அதுல ஒரு ஹிடன் டாக்குமெண்ட் இருக்கிறத பாக்குறாங்க. அதுதான் அந்த 42 பேஜ் ஸ்கிரிப்ட். சோ போலீஸ் அந்த ஸ்கிரிப்டை படிச்சு பாக்குறாங்க. அப்படி அந்த ஸ்கிரிப்டை படிச்சு பார்க்கும் பொழுதுதான் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, எட்மண்டன் கில்லருடைய ஃபர்ஸ்ட் விக்டமான ஜைல்ஸ் ரொம்பவே எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணதால தனக்கு நடந்ததை யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு இல்லையா? யாருக்கிட்டையுமே சொல்லாம இருந்தாரு இல்லையா? அவர் யாருக்கிட்டையுமே சொல்லாம தான் இருந்தாரு. ஆனா எட்மண்டன் போலீஸை தவிர. எஸ், ஒரு கட்டத்துல ஜைல்ஸ் தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸ் கிட்ட போய் ஒரு டீடைல் கூட மிஸ் ஆகாம எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. ஆனா இத வேற யாருக்கிட்டையுமே அவர் ஷேர் பண்ணல. சோ ஜைல்ஸுக்கு நடந்தது ஜைல்ஸுக்கு தெரியும், அந்த போலீஸ்க்கு தெரியும், இவங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஜைல்ஸுக்கு நடந்த சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன டீடைல்ஸும் மார்க்குடைய ஸ்கிரிப்ட்ல அப்படியே மேட்ச் ஆயிருக்கு, அப்படியே இருந்திருக்கு. அதனாலதான் போலீஸ் முதலா மார்க்குடைய ஸ்கிரிப்டை படிக்கும் பொழுது ஷாக் ஆனாங்க. மார்க்குடைய அந்த ஸ்கிரிப்ட்ல ஜைல்ஸுக்கு நடந்த எல்லா விஷயங்களும் அப்படியே மேட்ச் ஆனதுக்கு காரணம், மார்க்குக்கு எப்படி ஜைல்ஸுக்கு நடந்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுது அப்படிங்கிறதுக்கு காரணம், ஜைல்ஸ் அந்த கராஜ்குள்ள அட்டாக் பண்ணப்படும் பொழுது மார்க் அந்த கராஜ்குள்ள இருந்திருக்காரு. பிகாஸ் மார்க் ட்விச்சல் தான் அந்த எட்மண்டன் கில்லரே. படத்துல வர்ற கில்லர் டிவி ஷோவான டெக்ஸ்டர்ல வர்ற கில்லர் மாதிரியே ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கான். சோ மார்க்குக்கு எப்படி ஒரு விக்டமை சந்தேகமே இல்லாம தன்னுடைய கில் ரூமுக்கு வர வச்சு அந்த விக்டமை கொலை பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத எக்ஸாக்டா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கான். அப்படி எக்ஸாக்டா ஃபீல் பண்ணாதான் அதை ரொம்பவே அக்யூரேட்டா தன்னால ஸ்கிரிப்டா எழுத முடியும். அப்பதான் தன்னுடைய படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும், மோஸ்ட் ரியலிஸ்டிக் சீரியல் கில்லர் மூவியா இருக்கும். சோ நமக்கு
ஹாலிவுட்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கான். அதனால அந்த டேட்டிங் வெப்சைட்ல ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்றான். அதுல தான் ஜைல்ஸ் ட்ராப் ஆகி அவரை அட்டாக் பண்றான். அவரை அட்டாக் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை எழுத ஆரம்பிக்கிறான். ஸோ அதுதான் அவனுடைய ஸ்கிரிப்டா மாறி இருக்கு. அதையே தான் ஜானிக்கும் பண்ணியிருக்கான். ஆனா ஜானியை சக்சஸ்ஃபுல்லா கொலை பண்ணி டிஸ்போஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஜைல்ஸ் உடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு பின்னாடியே அப்படியே கண்டினியூஸா எழுதியிருக்கான். உண்மையா மார்க் அவனுடைய மூவியாவே வாழ ஆரம்பிச்சு அதை ஸ்கிரிப்டா எழுதியிருக்கான். மார்க் தன்னுடைய மூவிக்கு வைக்கலாம் அப்படின்ற டைட்டில் எஸ்கே கன்ஃபெஷன்ஸ். எஸ்கே அப்படின்னா சீரியல் கில்லர் கன்ஃபெஷன்ஸ். அது மட்டும் இல்ல, அந்த ஸ்கிரிப்ட்ல எந்த ஒரு எண்டுமே இல்லாம இருந்ததை வச்சு பார்க்கும் பொழுது இன்னுமே பல பேரை கொலை பண்ணி அந்த ஸ்கிரிப்ட்ல ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவன் இருந்திருக்கான். போலீஸ் அதே ஸ்கிரிப்டை அவனுக்கு எதிராக சப்மிட் பண்றாங்க. மார்க்குக்கு கோர்ட்ல லைஃப் சென்டென்ஸ் வழங்கப்படுது. இப்ப ஜெயில தான் இருக்கான். எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வீடியோடைய ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இப்ப இந்த கேஸை மறுபடியுமே உங்களுக்கு திரும்பி பார்க்கணும் அப்படின்னு இருக்கா? ஏன் அப்படின்னா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? மேலும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. இந்த மாதிரி ஆன்லைன்ல மீட் பண்ற யாராவது தனியா பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல யாராவது க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு போங்க. இல்ல க்ளோஸ் ஒன்ன கூட்டிட்டு போங்க. வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.